ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த செய்தியில் என்னுடைய சிறு வயதில் ஒன்றானமை தேவனை தேடினதையும் அவ்விதமாக ஒன்றானமை தேவனுடைய அவதாரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமானதையும் குறித்து நான் சாட்சி கூறியிருக்கின்றேன். 1962ஆம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். அவ்விதமாக என்னுடைய 15வது வயதில் ஆண்டவராக இருக்கிற இயேசுவில் நான் விசுவாசம் வைக்க ஆரம்பித்தேன். என் பெற்றோர்களிடத்தில் நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு எனக்கு தரிசனம் கொடுத்தார் என்று சொல்லி. என் பெற்றோர்களும் என் சகோதரர்களும் என்னை ஏளனம் செய்தார்கள், என்னை கேலி செய்தார்கள். அது மாத்திரமல்ல, என் பெற்றோர்கள் சொல்லிவிட்டார்கள், நீ அந்த கிறிஸ்தவ கோவிலுக்கு போகக்கூடாது, கிறிஸ்தவனாக நீ மாறக்கூடாது. அப்படி நீ கிறிஸ்தவனாக மாறினால் உன்னை நாங்கள் வீட்டில் வைத்திருக்க மாட்டோம், வெளியில் துரத்தி விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனாலும் என்னுடைய தாயார் மாத்திரம் எனக்கு அப்பொழுது கொஞ்சம் உதவியாக இருந்தார்கள். என் சகோதரத்தில் சொன்னார்கள், சின்ன பையன்தானே, பின்னாலே அவன் சரியாகி விடுவான் என்று சொல்லிவிட்டு ஒரு கட்டுப்பாடு சொன்னார்கள். நீ வேண்டுமானால் சர்ச்சுக்கு போ, ஜெபங்களில் கலந்து கொள், ஆனால் நீ ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவனாக மாறக்கூடாது. அது நம்முடைய குடும்பத்திற்கு பெரிய அவமானமாக இருக்கும். ஆகையினாலே நீ கிறிஸ்தவனாய் மாறக்கூடாது என்று எனக்கு ஒரு கட்டுப்பாடு சொன்னார்கள். அந்த நிலையில் நான் அன்று முதல் அங்கே இருந்ததான சிஎஸ்ஐ ஜெபாலயத்தில் உள்ள ஜெபங்களுக்கு நான் போக ஆரம்பித்தேன். ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் பண்டிகை எனக்கு ஒரு பண்டிகையாக இருக்காது. ஏனென்றால் என் பெற்றோர்கள் எனக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுக்க மாட்டார்கள். ஆகையினால நான் அதில் கொஞ்சம் மன வருத்தம் உணர்வாக இருப்பேன். குட் ஃப்ரைடேயில் போய் ஜெபத்தில் கலந்து கொள்வேன், ஈஸ்டர் பண்டிகை உயிர்ப்பின் பண்டிகையில் கலந்து கொள்வேன், மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஜெப ஆராதனைகளில் கலந்து கொள்வேன். ஆனால் என்னுடைய துர்ப்பாக்கியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனுடைய அவதாரம் என்பதை மட்டும் நான் புரிந்திருந்தேனே தவிர, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார் என்றோ, அவர் எதற்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதையோ நான் அறியவில்லை. அந்த ஊரில் உள்ள கிறிஸ்தவர்களும் அதை அறியாதவராக பெயர் கிறிஸ்தவராகத்தான் இருந்தார்களே தவிர, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலின் ரகசியங்களை உண்மையை அறியாதவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆகையினாலே நாளடைவில் என்னுடைய வாழ்க்கையானது அந்த ஊரில் உள்ள கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையைப் போலவே
ஞாயிற்றுக்கிழமை அந்த ஜெபத்திலே போவதை அல்லாமல் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் டீன் ஏஜஸுடைய பருவம் அல்லவா, ஏனென்றால் 13 முதல் 19 வயது வரை உள்ள அந்த மனித காலகட்டம்தான் மனித வாழ்க்கையே திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. அந்த வாலிப பருவத்தின் காலத்தில் ஆங்கிலத்தில் டீன் ஏஜஸ் என்று சொல்வார்கள். டீன் ஏஜஸ் இஸ் ஏ டேஞ்சரஸ் பீரியட் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, அந்த வாலிப காலத்தில் என்னுடைய வாலிபத்தினுடைய ஆணுவங்கள் எனக்குள்ளே வர ஆரம்பித்தது. ஆகையினால நான் ஆண்டவர் இயேசுவை தரிசித்தேன், ஜெபத்திற்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலேயோ மாற்றம் இல்லை. என்னுடைய குணலட்சணங்கள் வர வர மோசமானதாக மாற ஆரம்பித்தது. தீய பழக்கங்களுக்கு நான் அடிமையாக ஆரம்பித்தேன். நான் ஹைஸ்கூல் படிப்புக்கு சென்ற காலத்தில் சிகரெட் குடிப்பது முதலான தீய பழக்கங்களுக்கு நான் அடிமையாக ஆரம்பித்தேன். அது மாத்திரமல்ல, சினிமா பிரியன் என்று சொன்னால் என்னை போல ஒரு சினிமா பிரியன் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு சினிமாவில் ஒரு பிரியம் எனக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் 3 படங்கள் பார்ப்பேன். மதியம் மாட்னி ஷோ பார்ப்பேன் ஒரு தியேட்டரில். அதை பார்த்து விட்டு அடுத்த தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க செல்வேன். மத்தியானத்தில் உள்ள காட்சியை பார்த்துவிட்டு மாலை காட்சியை பார்ப்பேன். அந்த மாலை காட்சியை பார்த்துவிட்டு அடுத்த தியேட்டருக்கு இரவு காட்சி செகண்ட் ஷோ பார்க்க செல்வேன். இப்படியாக ஒரு நாள் 3 தியேட்டர்களில் 3 படங்களை பார்ப்பேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய பாவ சுபாவம், எனக்குள்ளே இருந்த பாவ சுபாவம் படிப்படியாக என்னை ஆட்கொண்டதை நான் உணர்ந்தேன். நான் ஒரு முற்கோபியாக மாறினேன். என்னுடைய ஊரில் உள்ள தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இப்படி சொல்ல ஆரம்பித்தார்கள், அந்த வேலுசுவாமி கூட நீ பழகாதே, அந்த வேலுசுவாமி கூட போகாதே என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் நான் முரணனாக மாறிவிட்டேன். யாரிடத்திலையும் சண்டையிடுவேன். யாராவது எனக்கு எதிராக ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்களை அடிப்பேன். என் பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படியாதவனாக மாறிவிட்டேன். என் வீட்டிலேயே நான் மிகவும் முரட்டுத்தனமாக செயல்பட ஆரம்பித்தேன். இவ்விதமாக நான் ஒரு முரட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அதே வேளையில் பலவிதமான இச்சைகளுக்கும் நான் அடிமையாகி தீய பழக்கங்கள் என்னை ஆட்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவானது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்னுடைய படிப்பை முடித்து நான் என்னுடைய ஊரில் இருந்ததான ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி, அரசன் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி என்ற ஒரு கம்பெனியில் நான் கிளர்க்காக வேலைக்கு சேர்ந்தேன். அருமையானவர்களே, அந்த கம்பெனியில் நான் ஒரு கிளர்க்காக வேலை பார்த்த போதிலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த சூழ்நிலையில் என்னுடைய உறவினராகிய என்னுடைய ஒரு அக்காளுடைய மகன், என்னை விட ஒரு கொஞ்சம் வயது மூத்தவர், எனக்கு ஒரு மாமாவின் முறை. அவர் ஒரு வாலிபர் தான், நானும் ஒரு வாலிபன். ஏதோ ஒரு குடும்பத்தின் சூழ்நிலையில் அவர் என்னை அடித்து விட்டார். அடித்தவுடன் எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துவிட்டது. அடித்த இவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி என் வீட்டில் இருந்த காவலுக்கு வைத்திருந்ததான ஒரு சூரிக்கத்தி அதை எடுத்து அதை நன்றாக தீட்டி அதை என் இடுப்பில் சொருகிக் கொண்டு நான் என்னுடைய அலுவலகத்துக்கு செல்ல ஆரம்பித்தேன். என்னுடைய மனதிலே ஒரு வைராக்கியம், அந்த நபரை தனிமையான இடத்தில் கண்டு குத்த வேண்டும், அவரை குத்தி கொலை செய்துவிட்டு நானும் என்னை குத்தி கொலை செய்து கொள்ள வேண்டும். அவரை குத்தி கொலை செய்துவிட்டு போலீஸ் கையில் அகப்படக்கூடாது, அவரையும் கொல்ல வேண்டும், நானும் சாக வேண்டும். எப்படியாக கொலைவெறி உள்ளவனாக நான் அலைய ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, அந்த சூழ்நிலையில் தான் 1967ஆம் ஆண்டு மே மாதம் என்னுடைய கடம்பூரின் பக்கத்தில்
ஒரு காட்டு பங்களா ஒன்று இருக்கிறது, குருமலை என்ற இடத்தில். அங்கே ஒரு சுவிசேஷ குழுவினர் திருநெல்வேலியிலிருந்து வந்து தங்கி 3 நாட்கள் முகாமிட்டார்கள். அந்த வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் ஆண்டவர் இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி முகாமிட்டார்கள். இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிபன் இப்பொழுது இதோ கிறிஸ்தவ ஜபாலயங்களுக்கு போகிறான் என்று அவர்கள் கேள்விப்பட்டவரினால என்னை அவர்கள் சந்தித்து அந்த 3 நாட்கள் கூட்டங்களுக்கு வரும்படியாக என்னை அழைத்தார்கள். நானும் என்னுடைய அலுவலகத்தில் விடுமுறை பெற்றுக்கொண்டு அவர்களோடு நான் போனேன். அருமையானவர்களே, அவ்விதமாக போன அந்த முதல் நாளில் தேவனுடைய மனிதர் ஒருவர் அந்த ஜெப வேளையில ஒரு செய்தி பேசினார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து அந்த தேவனுடைய மனிதர் பேசினார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி அந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த தேவனுடைய மனிதர் தேவனுடைய செய்தியை வல்லமையோடு பேசினார்கள். வாலிபனே, உன் வாழ்க்கையிலே நீ உன் பாவங்களை மறைத்து கொண்டு வாழ்கின்றாய். உன் பாவம் உன்னை பால் நரகத்திலே தள்ளிவிடும். ஆனால் உன் பாவங்களை மன்னிப்பதற்காகத்தானே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். நீ ஏன் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் உன் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர் பேசின பொழுது என் உள்ளம் உடைய ஆரம்பித்தது. என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் செய்து வந்ததான தவறுகள் என் முன்பாக ஒரு சினிமா காட்சி போல அப்படியே நினைவுக்கு வந்து அந்த காட்சிகள் என் முன்பாக ஓட ஆரம்பித்தது. அருமையானவர்களே, என் உள்ளம் பெரும் துக்கம் அடைந்தது. என்னுடைய பாவ வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய ஒரு துக்கம் என் உள்ளத்தில் வந்தது. நான் கதற ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நீர் எனக்கு தரிசனம் கொடுத்தோம். நான் என் பாவத்தில் தான் வாழ்கின்றேன். நான் ஒரு பாவி என்று இப்பொழுது ஒப்புக்கொள்கிறேன். ஆண்டவரே, பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி நான் அழ ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, தனிமையாக ஜெபிக்கும்படியாக அவர்கள் ஆலோசனை கோரி அந்த கூடத்திலிருந்து நாங்கள் பிரிந்து சென்றோம். அந்த மலையில் ஒரு பகுதியில் நான் சென்று அந்த மத்தியான வேளையில், அந்த வெயில் வேளையில் ஒரு இடத்துல நான் முழங்கால் போட்டேன். அந்த முழங்கால் போட்ட இடமானது சிறு சிறு கற்கள் உள்ள இடம். அந்த கல்லுகளெல்லாம் என் முழங்காலில் குத்தினது. ஆனால் அந்த வலியை நான் பொருட்படுத்தாமல் முழங்கால் படியிட்டு அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எனக்கு நீர் தரிசனமானீர், மெய்த்தேவனாகிய நீர் உண்மை எனக்கு வெளிப்படுத்தினீர். ஆனால் நான் பாவத்திலே தானே வாழ்கின்றேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே. என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நான் அழ ஆரம்பித்தேன். அவ்விதமாக நான் ஜெபித்த பொழுது வேத புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் என் உள்ளத்தில் கிரியை செய்தார். வேத புஸ்தகத்தில் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் எடுத்து வாசித்த பொழுது அங்கே இவ்விதமாக நான் வாசித்தேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தை நான் வாசித்தேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசித்தேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்ற வசனத்தை நான் வாசித்தேன். இந்த 2 வசனங்களையும் நான் வாசித்த பொழுது என் உள்ளத்தில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஏதோ ஆண்டவர் இயேசுவின் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன ரத்தம் உன் பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரித்து விட்டது. நீ தேவனுடைய பிள்ளை என்ற அந்த நிச்சயத்தை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் உறுதியாக கொடுத்தார். அருமையானவர்களே, அந்த நாள் என் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை.
நான் அந்த குறுமலையின் அடிவாரத்திலிருந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்களை நீ சிலுவையில் சுமந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்று முதல் நான் உம்முடைய பிள்ளையாக வாழுவேன் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தேன். அருமையானவர்களே, இப்படியாக ஆண்டவராயிருக்கிற இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அந்த நாளில் இந்த உலகம் கொடுக்க முடியாததும் இந்த உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாததுமான பெரிய சந்தோஷம் என் உள்ளத்தில் ஏற்பட்டது. பெரிய சந்தோஷம். அந்த 3 நாள் கூட்டங்களிலேயும் அவரோடு நான் இருந்தேன். குறைகளை எல்லாம் உணர்ந்தேன், அவையெல்லாம் அறிக்கையிட்டேன். அப்பொழுது அங்கே இருந்த சகோதரர்கள் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று ஆலோசித்தார்கள். என்னிடத்தில் கேட்டார்கள். நான் சொன்னேன், சரி, எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலன்னு சொன்னேன். அப்பொழுது அந்த நாட்களில் மணக்காடு என்ற இடத்தில் சிஎஸ்ஐ போதகராக இருந்த தேவனுடைய ஊழியக்காரர் நெஸ்டர் பிலிப் என்பவர்கள் கூட இருந்தார்கள். அவர்கள் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அங்கே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். அவ்விதமாக அழைத்து சென்ற பொழுது உடன் வந்த சகோதரர்கள் அந்த தேவ மனிதரை பார்த்து கேட்டார்கள், ஐயா, இந்த தம்பியை நாம் சர்ச்சைக்கு அழைத்து சென்று தண்ணீரை தெளித்துத்தானே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது குளத்திலே கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறீர்களே என்று கேட்டார்கள். அருமையானவர்களே, அன்று எனக்கு ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் மணலை எடுத்து என் தலையில போட்டு இதுதான் ஞானஸ்நானம்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஏன்னா எனக்கு வேதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் இயேசு எனக்கு தரிசனமானாலும், நான் சர்ச்சைக்கு ஜெபங்களுக்கு போனாலும் இந்த வேத புஸ்தகத்தை நான் அப்பொழுது படிப்பது கிடையாது. எனக்கு ஞானஸ்நானம் என்றால் என்ன என்று தெரியாது. அவர்கள் என்ன செய்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் அந்த தேவ மனிதர் சொன்னார், இல்லை, நாம் இந்த தம்பிக்கு இப்பொழுது இந்த தண்ணீரில் குளத்தில் கொண்டு மூழ்கி கொடுக்கிறோமே, இதுதான் சரியான முறை. வேத வசனத்தின்படி இப்படித்தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று அந்த தேவ மனிதர் சொன்னார்கள். அது என் காதில் விழுந்தது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். தண்ணீரில் அந்த தேவ மனிதர் தன்னுடைய அந்த ஊழியருக்குரிய அந்த அங்கியோடு கூட தான் இறங்கினார்கள். நானும் அவர்களோடு கூட சென்றேன். அப்பொழுது அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்று கேட்டார்கள். நான் விசுவாசித்திருக்கிறேன், ஆண்டவர் இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார் என்று சொன்னேன். அப்பொழுது அவர்கள் தான் எனக்கு ஜான் ஜேக்கப் என்ற பெயரை கொடுத்தார்கள். அவ்விதமாக எனக்கு அந்த பெயரை சூட்டி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால அந்த தண்ணீரில் என்னை முழுகி ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். நான் அந்த தண்ணீரில் முழுகி எழுந்த உடனே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். வேத புஸ்தகத்தில் அந்த சத்தியம் இருக்கிறது. அப்பொழுது எனக்கு தெரியாது. பின்புதான் நான் அதை படித்து புரிந்து கொண்டேன். ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறுகிறோம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆனால் எனக்கு அன்று தெரியாது. நான் தண்ணீரில் முழுகி எழுந்த உடனே இவ்விதமாக நான் தண்ணீரில் இருந்து சத்தம் போட்டு சொல்லுகிறேன், இதோ பழைய மனுஷன் வேலுசாமி இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இதோ புதிய மனிதன் ஜான் ஜேக்கப் இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக வாழ இதோ வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தான் தண்ணீரை விட்டு வெளியில வந்தேன். அருமையானவர்களே, அன்று முதல் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் பெற்ற சமாதானம் என்று வரையும் என் வாழ்க்கையில் இருக்கிறது. என் வீட்டிலே வந்தேன். என் பெற்றோர்கள் நான் ஞானஸ்நானம் பெற்றதை அறிந்த பொழுது பெரிதாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். வீடை விட்டு வெளியில போயிருந்து என்னை அதட்டினார்கள். என் சகோதரர்கள் என்னை அடிக்க வந்தார்கள். நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள்,
நான் இப்பொழுது மனம் திரும்பி இருக்கிறேன். என்னுடைய பழைய வாழ்க்கை வேலுசாமியாக நான் இருந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையையும் இப்பொழுது நான் மனம் திரும்பி புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறேனே, இந்த வாழ்க்கையையும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். எது நல்லது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கிற இந்த புது வாழ்க்கை போதும் என்று சொன்னால் இந்த புது வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். இல்லது பழைய வாழ்க்கையே போதும் என்று நீங்கள் சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் என்னை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னேன். அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். என் வாழ்க்கையில மாற்றத்தை கண்டார்கள். முன்பு முற்கோபியாக இருந்தேன். வீட்டில் எதையும் நான் அடித்து உடைக்கிறவனாக இருந்தேன். உணவு சாப்பிடுகிற விஷயத்தில் கூட என் தாயாரை மிகுந்த வேதனைப்படுத்துகிறவனாக இருந்தேன். ஆனால் இப்படி என் வாழ்க்கை மாறினது. சாந்தமும் சமாதானமும் கீழ்ப்படிதலும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருந்தேன். அதை பார்த்து என் பெற்றோர்களும் என் சகோதரர்களும் என்னை ஒன்றுமே சொல்லவில்லை. அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாகிவிட்டேன். இன்று மரித்தாலும் உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வருவேன். ஆனால் என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார், என் சகோதரர்கள் அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையே. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. என் பெற்றோர்களையும் என் சகோதரர்களையும் ஆண்டவரே மனமாற்றம் ஐயா என்று சொல்லி கண்ணீரோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, தேவன் நல்லவர். என் ஜெபத்தை கேட்டார். என் ஜெபத்தை தேவன் கேட்டார். என் தாயார் ஒரு மரணாளியாக இருந்தார்கள். ஆனால் அவர் வாழ்க்கையில் சமாதானம் கிடையாது. எப்பொழுதும் அழுது கொண்டுதான் இருப்பார்கள். அடிக்கடி தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் அவரிடத்தில் பேசினேன். அம்மா, ஆண்டவராயிருக்கிற இயேசு மெய்யான தேவன், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உண்டான தேவன் மனிதனாக வந்தார். நீங்கள் இந்த இயேசுவை நம்புங்கள் என்று சொல்லி அவரோடு நான் பேசினேன். ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அருமையானவர்களே, அவர்கள் பின்பு ஆண்டவராயிருக்கிற இயேசுவை விசுவாசித்தார்கள். என் தாயார் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அதன் பின்பு 10 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள். என் ஆண்டவராய் இயேசுவை என் தாயார் ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் ஒரு நாளும் அழுததை நான் கண்டதில்லை. மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். என் சகோதரர்களும் ஆண்டவராய் இயேசுவை பின்பு ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய தகப்பனாரும் மரண வேளையில, பக்கவாதம் பிடித்த மரண வேளையில, படுக்கையில ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய சகோதரர்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து நல்ல ஒரு கிறிஸ்தவ சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவை நான் அறிந்து அந்த தேவ சமாதானத்தை பெற்ற பின்பு 1968ஆம் ஆண்டு ஆண்டவர் இயேசு தம்முடைய ஊழியத்துக்கு என்னை அழைத்தபடியினால என்னுடைய வேலையை நான் விட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். 1968ஆம் ஆண்டு முதல் பல இடங்களில் ஊழியர்களை செய்து இப்பொழுது பனகுடியில வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். 1973ஆம் ஆண்டுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய ஒரு சகோதரியை தேவன் எனக்கு மனைவியாக கொடுத்தார். அவ்விதமாக நானும் என் மனைவியும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுமாக இந்த பனகுடியில கர்த்தருடைய ஊழியத்தின் பாதையில நாங்கள் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய மனிதர்களே, அருமையான நண்பர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவராயிருக்கிற இயேசுவை நான் என் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுதுதான் என் பாவங்களுக்காக மரித்தவர் என்று சொல்லி என் பாவங்களுக்கு மனம் திரும்பி நான் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் என் வாழ்க்கையில சமாதானம் கிடைத்தது. பாவம் மன்னிப்பின் நிச்சயம் கிடைத்தது. தேவனுடைய பிள்ளைகளின் நிச்சயம் கிடைத்தது. அருமையானவர்களே, நீங்கள் இந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தது உண்மை. அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவங்களை அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, பாவங்களை மன்னியும்,
என்னை உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது வாழ்க்கையில மெய்யான சமாதானம் கிடைக்கும், பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகலாம். நீங்கள் இந்த உலகத்தில் சாட்சிகளாய் வாழலாம், தேவ சமாதானத்தோடு வாழலாம், பரலோகத்தின் நிச்சயத்தோடு வாழலாம். ஆமாம், இந்த மரித்தாலும் பரலோகம் போவேன் நிச்சயத்தோடு இருக்கிறேன். நீங்களும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் என்னை ரட்சித்து வழிநடத்தின நம்முடைய சாட்சியை உடைய ஜனங்களுக்கு அறிவிக்க கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பாவங்களுக்காக நீ சிலுவையில் மரித்தீர், உயிர்த்தெழுந்தீர் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்று என் பாவங்களுக்காக நான் மனம் திரும்பி என் பாவங்களை விடத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே நோக்கி கெஞ்சினோ, அன்று என் பாவங்களுக்காக நீ சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததையும் என் பாவங்களை மன்னிக்கிறதையும் நான் அறிந்து கொண்டேன். இந்த செய்தியை கேட்கிற அருமையானவர்களும் ஆண்டவரே உண்மையாய் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை விடத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற உதவி செய்தரலாம். அப்படி உம்முடைய பிள்ளைகளாய் மாறும்போதுதான் அவருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்கும். ஆகிய ஆண்டவரே, மனம் திரும்ப ஏற்றுக்கொள்ள கிருபை செய்தரலாம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.